கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ற நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இந்த வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். அனுதினமும் நாம் தியானிக்கக்கூடிய இந்த வசனங்களை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் மனப்பாடமாக பதிய பண்ணுங்கள், மனதிலே பதிய பண்ணுங்கள். அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கைக்கு முடிவு உண்டு, வீண் போகாது. ஆண்டவர் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம், இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்கள் அதிகமாக உணர முடியும். உங்களுக்கு விரோதமாய் சத்துருவாகிய பிசாசு விதைக்கிற விதை செயலிழந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பலாம், உன் வலது பக்கத்தில் உன் இடது பக்கத்தில் பலர் வரலாம், ஆனாலும் கர்த்தர் உனக்கு துணையாக நிற்பேன் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய ஒத்தாசை அல்ல, தேவனுடைய துணை எவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனங்களை நீங்கள் அனுதினமும் தியானிக்கும் பொழுது இந்த வசனங்களை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். வசனங்களை மறவாதபடிக்கு இந்த வசனங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செயல்படுத்துவார். ஒருவேளை இந்த நாட்களிலும் சத்துரு அநேக விரோதமான கிரியைகளை உருவாக்கலாம். நண்பர்கள், உறவுகள், சொந்த வீட்டாரே சத்துருவாக எழுப்பி நிற்கலாம். ஆனால் இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், அது செயலிழந்து போகும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நிரந்தரமாக விழுந்து விடுவது இல்லை. கர்த்தர் நம்மை மீண்டுமாக எழுந்து நடக்க பண்ணுவார், எழுந்து கட்ட பண்ணுவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்ட பண்ணுகிற தேவன் இந்த நாளிலும் உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற நாவுகளை கர்த்தர் கட்டுவார். உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அனைத்து கிரியைகளையும் கர்த்தர் இந்த நாளிலும் உடைத்து போடுவார். அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் உனக்காக திறக்கப்படுவதை நீ காண்பாய். இந்த வசனத்தை மனப்பாடமாக உங்க இருதயத்தில் பதித்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கேட்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே சத்துருவை கட்டுவதற்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியாய் உம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே, இவர்களை குற்றப்படுத்த நினைக்கிறவர்கள் அவர்கள் குற்றப்படுவார்களாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.